ஹே ஆல், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சாஃப்டான பன்னீர் வச்சு மொறுன்னு கிறிஸ்பியான பன்னீர் லாலிபாப். இப்போ அது செய்கிறதுக்கு ஒரு 200 கிராம் ஆஃப் பன்னீர் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் ரெக்டாங்கிளாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த பன்னீரை கோட் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கப் மைதா, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், காஷ்மீரி மிளகாத்தூள், பெப்பர், சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கெட்டியாக இருக்கிறத விட தண்ணியாக இருந்தால் பன்னீரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு ஒரு பன்னீர் க்யூப்ஸாக போட்டு நல்லா அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஃப்ரீசரில் கூட அந்த 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது நல்லா செட் ஆகி வந்துடும். அதை எடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி அதையும் ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துடலாம். பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா அந்த மசாலாவில் கோட் ஆகிறதுக்காக இந்த ரெஸ்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் விட்டு அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அது காஞ்சக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டிக்காக எடுத்து அது உள்ளே போட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிடும். பன்னீரே இப்போ எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா சைடும் நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகி வரும். ஃபைனலாக அது வெந்தக்கப்புறம் எடுத்து பிளேட்டிங் பண்ணிவிட்டு அது கூட பேர் பண்ணுறக்காக டொமேட்டோ கெச்சப்பும் மயோனஸும் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த லீவுக்கு உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.